மக்களே, இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் அப்புறம் ஒரு வீடியோ போட போறோம். எங்க போறோம்னு பாத்தீங்க. நம்ம இன்னைக்கு எங்க போறோம்? எங்க போறோம்? வயலுக்கு. எதுக்கு போறோம்? எதுக்கு? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயலுக்கு வந்து மீன் பிடிக்க போறோம். ஸோ வயலுக்கும் போறோம், வேற ஒரு குளத்துக்கும் போறோம். எதுக்குன்னா நிறைய வந்து கப்பீஸ் மீன் அங்கே இருக்கிறத கேள்விப்பட்டேன். ஸோ மீன் பிடிக்க போறோம், என்ன நடக்கிறது பார்ப்போம். ஸோ நம்ம மீன் பிடிக்கணும்னா எதெல்லாம் தாண்டி போனோம்? அப்புறம் நம்ம இவ்வளவு விஷயத்தையும் தாண்டி தான் மீன் பிடிக்க போனோம். ஒரு டோரா பீச் ஸ்டைல்ல நாங்க போயிட்டு இருக்கோம். சொன்ன மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்பி ஆயிடுச்சு. அப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தூண்டில் வாங்க வந்திருக்கோம். மீன் பிடிக்க போயிட்டு இருந்தோம். அப்போ தூண்டில் வாங்கலான்னு வந்த இடத்துல நம்ம வந்து பழைய நம்ம சோட்டா கேங் ஹீரோ வந்து மீட் பண்ணோம். இப்போ வந்து வெளிநாட்டுல இருந்து தம்பி வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தூண்டிலும் எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து போகிறோம். இப்படியே வந்து நம்ம மீன் பிடிக்க ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எங்கே வந்து வயலுக்கு போகல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கால்வாய் மாதிரி வருது, அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே வந்து கப்பீஸ் மீன் நிறைய கிடக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து மீன் பிடிப்போம். ஃபர்ஸ்ட் இப்படி தான் பார்த்து இப்படி போயிட்டே இருக்கணும். ஸோ இது நிறைய ஏரியா இப்படி தாண்டி போகணும் போல. பார்ப்போம். இந்த மாதிரி இடத்துல இது மாதிரி சின்ன சின்ன மீன்கள் கிடக்கும், கப்பீஸ் மீன் நிறைய கிடக்குன்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம், கிடைக்குமான்னு தெரியல. நான் வந்து ஒரு மீனை பார்த்துட்டேன், ஒரு மஞ்சள் கலர் மீனை பார்த்துட்டேன். இன்னும் எந்த இருக்குல்ல, இந்த கருப்பு கலர் இலைக்குள்ளாடி கிடக்கு. இதை வந்து நம்ம எப்படி பிடிக்க போகிறோம்ங்கிறதான் டாஸ்க். இப்போ ட்ரை வந்து கிடைக்கல, அது மீன் எல்லாமே தப்பிச்சு ஓடிடுச்சு. அடுத்த பார்ப்போம், அடுத்த சைடில் போவோம். இப்படி வந்து இங்கே கப்பீஸ் ஒன்றும் கிடைக்கல, வேற பஞ்சலை அப்படின்னு சொல்கிற மீன் நிறைய கிடக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம வயலுக்கு போகிறோம். வயலில் போய் வயலில் நமக்கு மீன் கிடைக்கலன்னா அங்கே வந்து தூண்டில் போட்டு தான் பிடிக்க போகிறோம். அங்கே வந்து நம்ம மீன் கிடைக்கலன்னா அடுத்து வந்து குளத்துக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய குளம். அப்போ இந்த குளத்தில் முன்னாடி மீன் பிடிப்போம், இப்போ மீன் பிடிக்கிற கிடையாது. இந்த குளத்துலேருந்து தான் அந்த சைடு வயல்களுக்கு வந்து மீன் எல்லாம் மழை டைம் இந்த குளம் ஃபுல்லாகி போகிறது, இங்கேருந்து தாவி போகிறது. ஸோ அந்த வயலில் இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். பசங்க எல்லாம் ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு வராங்க நம்மளோட. ஸோ இங்கே ஒரு ஃப்ரெண்டில் நான் ஃப்ரெண்டில் ஒருத்தர் உட்காந்துருக்கேன். என் ஃப்ரெண்டில் அவன் நான் காமிச்சது கிடையாது. இங்கே வருது, இங்கே பாரு. ஹாய் சொல்லு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம காமிச்சிடறோம். பார்த்தீங்களா, அந்த குளத்துலேருந்து தாவி மீன்கள் வர இங்கே இந்த வயல் இங்கே வந்து எவ்வளோ இதாக இருக்குது, அழுக்காக இருக்குது. ஸோ இந்த குளத்தில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து அப்படியே வந்து இறங்கணும். ஸோ காமிச்சிடறோம் உங்களுக்கு, சரியா? ஃபைனலி வந்து நம்ம இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இனி தூண்டில் எல்லாம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்ம இப்படி என்ன பண்ண போறோம்னா, மைதா மாவும் மஞ்சள் பொடியும் மிக்ஸ் பண்ணி அப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் போட போகிறோம். குளத்துலலாம் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணால். இப்போ வயலில் எப்படி கிடைக்குமான்னு தெரியல. அடுத்து வந்து இதுலேயும் விளையாடலன்னா நம்ம வந்து மண்புழு, அதாவது நம்ம ஊரில் வந்து இறைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து தேடி வந்து கண்டுபிடிச்சி அதில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க. மீன் பிடிக்கிற உணவு ரெடி. இதை வந்து நம்ம தூண்டில் போட்டு போட போகிறோம். பாருங்க, இது கிடைக்குமான்னு தெரியல, என்ன டவுட்டு தான். வயலுக்கு போய் எந்த மீனும் கிடைக்கல. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த குளத்துக்கு தான் வந்திருக்கேன் தூண்டில் போடுறதுக்கு. பார்ப்போம் இங்கேயாவது மீன் கிடைக்குமா, இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக ஏமாற்றத்தோட தான் திரும்புவோமாங்கிற ஒரு இயக்கத்தில் வந்து லாஸ்ட்டாக இங்கே வந்திருக்கோம். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து ஒரு 100-150 மீன் வரைக்கும் கிடச்சிருச்சு. எல்லாமே இதாக இருக்குது. எல்லாமே நம்ம தூண்டில் போட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வயலுக்கு போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. குளத்தில் வந்து லாஸ்ட்டாக அரிச்சு பிடிச்சோம், அதில் இவ்வளோ மீன் கிடச்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ, see you, bye.